அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது. அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை அப்படின்னே சொல்லலாம். அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா நமக்கு தை மாதம் பிறந்துடும். சரிங்களா? செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே பொதுவாக கடனை தீர்ப்பதற்குண்டான எல்லா பரிகாரமும் நம்ம செய்வோம். நம்ம சேனல்லையே செவ்வாய்க்கிழமை கடன் தீர்க்கும் பரிகாரம்னு நான் நிறைய போட்டிருக்கேன். துவரம் பருப்பு வச்சு போட்டிருக்கேன், கொள்ளு பருப்பு வச்சு போட்டிருக்கேன், கல்லுப்பு வச்சு போட்டிருக்கேன். ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா அதிசக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம். ஒவ்வொன்றும் செஞ்சோம் அப்படின்னாவே நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும். மேலும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரை நேரத்தில் நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்க பெயரை எழுதி ஒரு பர்ஸில் தனியாக பணம் எடுத்து வச்சோம்னாலும் கூடி சீக்கிரமாக அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். அப்படி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதே கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே முடிவாயிடுச்சு. மேலும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது. செவ்வாய் பகவானின் அதிதேவதைன்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் தான். இப்போ செவ்வாய்க்கிழமை நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோம், வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாவே அது முருகப்பெருமானுடைய அருளையும் செவ்வாய் பகவானுடைய அருளையும் ஒரு சேர பெற முடியும். சரி, இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் இந்த தடவை நம்மளுக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிரதோஷம் இருக்குதுங்க. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷம். இப்போ பிரதோஷம் அப்படிங்கிறது மாதத்தில் 2 தடவை வரும், வளர்பிறை தேய்பிறைன்னு சொல்லிட்டு. இதுபோல் பிரதோஷம் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு கிழமைகளில் வரும். அப்படி இருக்கும்போது திங்கட்கிழமை பிரதோஷமும் சனிக்கிழமை பிரதோஷமும் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை வருது பார்த்தீங்களா பிரதோஷம், இதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ருணம் அப்படின்னா கஷ்டம், கவலை, கடன் எதுவாக வேணால் வச்சுக்கலாம். நமக்கு எது பிரச்சனையோ அதுதான் ருணம். அப்படி அதை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ருண விமோசன நாளில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் நமக்கு செவ்வாய்க்கிழமையும் இருக்குது, பிரதோஷமும் இருக்குது. செவ்வாய்க்கிழமை வர இந்த பிரதோஷத்தை ருண விமோசனம்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த நாளில் ஒரு அற்புதமான ஒரு சின்ன பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள்லேருந்து சகல விதமான பிரச்சனைகளும் நீங்கும். ஏற்கனவே பிரதோஷம் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும்ட்டு நேற்றே ஒரு வீடியோ போட்டுட்டேன். அது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஒரு வார்த்தை மந்திரம் அது எழுதுனா அற்புத பலன் கிடைக்குங்கிறது குறித்து அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்து அது போல் நீங்கள் செய்யுங்க. சரி, இதுக்கு இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பொருட்களில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஒன்றா பீங்கான் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கண்ணாடி பவுல், இல்லைன்னா மண் நகல். இந்த 3ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த 3லையும் தான் பஞ்சபூத சக்தி அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த 3ல் எது கிடைச்சாலும் சரி அதை எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவு துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை செய்கிறோம். செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது துவரம்பருப்பு. துவரம்பருப்பை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செஞ்சோன்னா நிச்சயமாக செவ்வாய் பகவானானவர் நம்முடைய கடன் பிரச்சனையை முற்றிலும் நீக்குவார். அதனால் இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. புதுசாக வாங்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. வீட்டில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிறதே எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் பூஜை அறையில் சுவாமி படத்தை சுத்தம் பண்ணி, அதாவது முருகப்பெருமானுடைய படத்தை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு இட்டுட்டு பூக்கள் வச்சுட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம், நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்போது இதனுடைய சக்தி அதிகரிக்கும். ஒருவேளை உங்களால் பூஜை அறையில் அமர்வதற்கு இடம் இல்லை, செல்ஃபில் தான் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி அமர்ந்து கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பான பலனை தரும். எப்போவுமே செவ்வாய் வெள்ளிங்கும்போது நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்க. அஷ்டலக்ஷ்மிகளும் உங்கள் வீட்டில் கொடிகொள்வாங்க. இதன் மூலமாகவும் ஒரு நல்ல பணவரவு உண்டாகும், கடன் பிரச்சனையும் தீரும். சரி, இப்போ தொடர்ந்து இந்த பரிகாரத்தை பார்க்கலாம்.
ஒரு பேப்பரோ இல்லை ஒரு பிரியாணி இலையோ வந்து எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய விருப்பம்தான். ரெண்டில் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரியாணி இலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது இல்லைன்னா மட்டும் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலை பார்த்திங்கன்னா நல்லா கிளியாத மாதிரி புள்ளிகள் எல்லாம் இல்லாத முழு இலையை நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மார்க்கரோ பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறேன், திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேப்பரோ பிரியாணி இலையோ ரெண்டில் ஏதோ ஒன்றை பயன்படுத்துங்க. ரெண்டுலேயும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் கடன் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது யார்கிட்ட வந்து அதிக அளவு கடன் வந்து வாங்கியிருக்கீங்க? இப்போ வீட்டு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ பேங்க்கில் தான் வாங்கியிருப்பீங்க. அது ஒரு 20 லட்சம் வரைக்கும் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த பேங்க்கினுடைய பேர் கீழே வந்து அந்த கடன் வாங்கின அமௌண்ட் அது எழுதி கடன் தீர வேண்டும்னு சொல்லி நீங்கள் இந்த பிரியாணி இலையில் வந்து எழுதிக்கணும். இதே போல் வேறு யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் யார்கிட்ட வாங்கியிருந்தாலும் இதே போல் அவங்களுடைய பெயர், அந்த கடன் தொகை, கடன் தீர வேண்டும் அப்படின்னு வந்து எழுதுங்க. இது வந்து நகை கடனுக்கும் பொருந்தும், வீடு வாகனம்னு எந்த கடன் வாங்கினாலும் பொருந்தும். மேலும் நீங்கள் வேறு யாராவது நபர்கள்கிட்ட வாங்கியிருந்தீங்கனாலும் இல்லை பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் பொருந்தும். சேம் மெத்தட் தான். இதே போல் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. சிவப்பு நிறத்தில் எழுதுங்க. சிவப்பு நிறம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறமாக கருதப்படுறதுனால நம்ம இந்த இடத்துல சிவப்பு நிறத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். சரி, நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களிடம் கடன் வாங்கியிருக்கும்போது அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பிரியாணி இலை வந்து பயன்படுத்துங்க. இப்போ பேப்பர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேப்பர்லேயே நீங்கள் அந்த 3 பேர்த்து பேரையும் எழுதிக்கலாம். ஆனால் பிரியாணி இலையில் அந்த அளவுக்கு வந்து இடம் பத்தாது இல்லையா? அதனால் 3 பிரியாணி இலை வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி வரும். இல்லைன்னா இன்னொன்றும் பண்ணுங்கள். யார்கிட்ட வட்டி அதிகமாக கட்டுறோமோ இல்லை யார்கிட்ட வாங்கின தொகை வந்து ரொம்ப அதிகமோ அவங்களுடைய இதை மட்டும் இப்போதைக்கு நீங்கள் எழுதி வைங்க. இந்த பிரச்சனையை தீர்ந்த உடனேயுமே அடுத்தடுத்த கடன் பிரச்சனையை நம்ம தீர்த்துக்கலாம். இது போல் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இதில் எது வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பவுலில் கொட்டி வச்சிங்க இல்லையா துவரம் பருப்பு, அதில் இந்த பிரியாணி இலையவோ அல்லது அந்த பேப்பரில் எழுதணும் இல்லையோ அதையவோ வந்து நீங்கள் துவரம் பருப்பு மேலே வந்துட்டு நீங்கள் வைங்க. இப்போ பிரியாணி இலை பார்த்தீங்கன்னா குத்தி கூட இப்படி வைக்கலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் குத்தி வைக்கலாம். பேப்பரை நீங்கள் சாதாரணமாகவே வந்துட்டு வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். அது கூட முக்கியமாக நம்ம ஒன்று வந்து வைக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூவோ அல்லது செவ்வரளி பூவோ, இந்த 2 பூவில் ஏதாவது ஒரு பூ உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இப்போ சிவப்பு நிறத்தில் ரோஜா பூ பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆப்ஷனல் தான். இந்த செவ்வரளி பூவோ செம்பருத்தி பூவோ நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக வந்து பலன் கிடைக்கும். ஏன்னா என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இல்லை ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் அது மேலே வந்து வைக்கிறீங்க. இப்படி எத்தனை நாள் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 செவ்வாய்க்கிழமை வந்து வைக்கணும். இப்போ நீங்கள் பருப்பையோ அந்த பிரியாணி இலையவோ மாற்ற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஆனால் பூக்களை மட்டும் நீங்கள் காஞ்சு போச்சு அப்படின்னா, இப்போ செவ்வாய்க்கிழமை வந்து வச்சு கும்பிட்றீங்க, இப்போ புதன்கிழமை பார்க்கும்போதே அந்த பூ வந்து காஞ்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு அன்னைக்கே உங்களுக்கு இந்த பூ கிடச்சிச்சின்னா இன்னொன்று வந்து வைங்க. அப்படி மற்ற நாட்களில் வைக்கலினாலும் செவ்வாய்க்கிழமை நாள்லையாவது வைங்க. இது போல் 9 செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யணும். வீட்டில் அப்போ தீபம் வந்து ஏற்றி வச்சு வழிபாடு செய்யணும். இப்போ நடுவில் பெண்களுக்கு மாதவிடாய் ஆயிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அந்த செவ்வாய்க்கிழமையை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வர செவ்வாய்க்கிழமையை கணக்கில் வச்சுக்கணும். இது போல் 9 செவ்வாய்க்கிழமை வந்து வைக்கணும். நீங்கள் பருப்பு வந்து மாற்ற தேவையில்லை, பூக்களை மட்டும்தான் மாற்றணும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 9 வாரத்துக்குள்ளேயே நிச்சயமாக நீங்கள் வாங்கியிருக்கிற கடன் அடைப்பதற்குண்டான தொகை உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக வந்து கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. சரி, 9 வாரம் நிறைவடைந்த பிறகு இதில் வச்சுருக்கக்கூடிய அந்த இலையோ பேப்பரோ இருக்குது இல்லையா, அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விளக்கில் காட்டி அப்படியே எரிச்சிட்டு அந்த சாம்பலை வெளியில் வந்து ஊதி விட்டுருங்க. இந்த துவரம் பருப்பை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பறவைகள் வந்தாலும் சரி இல்லை எறும்பு புற்று இருந்தாலும் சரி அங்கே கொண்டு போயிட்டு அவைகளுக்கு இவை தானமாக வந்து நீங்கள் போட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த 9 வாரத்தில் எங்களுடைய பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னா நாங்கள் இது போல் பண்ணிடுறோம், தீரலைன்னா நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 வாரம்தான் வந்து கணக்கு. இந்த 9 வாரத்துக்கு பிறகு நீங்கள் செய்யணுன்னா மறுபடியும் புதுசாக வந்து கொஞ்சம் துவரம் பருப்பு எடுத்து புதுசாக ஒரு பேப்பர்லேயோ இல்லை பிரியாணி இலையிலையோ எழுதி தான் நீங்கள் வந்து பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இவ்வளோ நாள் பண்ணீங்க இல்லையா, இதன் மூலமாக உங்களுடைய கர்ம
எதிர்வினை வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். அடுத்த முறை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பலனே வந்து கிடச்சிடும். அதனால் எது பண்ணாலும் முதல்ல நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கொஞ்சம் பலன்கள் தாமதமாகுது அப்படிங்கிறதுனால மனசு விட்டுறாதீங்க. உங்களுக்கு பூஜை வழிபாடு மேல் நம்பிக்கை இல்லைனாலும் இது போல் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ நம்ம உணவளிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த புண்ணியமே உங்களுடைய பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கும். அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்ல பலனை அடைவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.